ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கணானாம் த்வா கணபதிகும் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ श्रीमन्महर्षिवेदव्यासप्रणीतं स्कन्दपुराणं मङ्गलाचरणवर्णनम् ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्. व्यासोवाच यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यानो नमस्तस्मै पिनाकिने. ஸ்கந்தபுராணம் அப்படிங்கிறது 18 புராணங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு புராணம். 81,000 ஸ்லோகங்களோடு ஏகாஷீதி சாகஸ்ரியாம்னு 81,000 ஸ்லோகங்களோடு கூடிய ஒரு புராணம். பிரதானமான புராணமாக ஸ்கந்தபுராணம் கருதப்படுறது. இந்த ஸ்கந்தபுராணத்தில் 8 காண்டங்கள் இருக்கு. மகேஸ்வர காண்டம், வைஷ்ணவ காண்டம், பிரம்ம காண்டம், காஷி காண்டம், அவந்தியா காண்டம், நாகர காண்டம், பிரபாச காண்டம், அம்பிகா காண்டம்னு இத்தனை காண்டங்கள் இருக்கு. இதுல முக்கியமாக மாகேஸ்வர காண்டத்துல கீழே 3 காண்டங்கள் இருக்கு. கேதார காண்டம், கௌமாரிகா காண்டம், அருணாச்சல காண்டம், இது 3. அதே மாதிரி விஷ்ணு காண்டத்துல அதை வைஷ்ணவ காண்டம்னு சொல்றது. இதுல க்ஷேத்திர மகாத்மியங்கள் முக்கியமா சொல்லப்படுறது. வெங்கடாச்சல மகாத்மியம், புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம். புருஷோத்தம க்ஷேத்திரம்ன்றது பூரி ஜெகநாதம். பத்ரிகாசிரம மகாத்மியம், அப்புறம் சில மாசங்களை பத்தி கார்த்திகை மாச மகாத்மியம், மார்கசீர்ஷ மாச மகாத்மியம், பாகவத மகாத்மியம், வைசாக மாச மகாத்மியம், இது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அயோத்தியா மகாத்மியம், வாசுதேவ மகாத்மியம்னு இது ரெண்டும் க்ஷேத்திர மகாத்மியமாக சொல்லப்படுறது. அப்புறம் பிரம்மகாண்டம். இந்த பிரம்மகாண்டத்துல இதுதான் 3வது காண்டம். இதுல 3 பாகம் இருக்கு. சேது மகாத்மியம், இங்கதான் ராமசேத்து, ராமநாத பிரதிஷ்டா இதெல்லாம் வர்றது. அப்புறம் தர்மாரண்ய காண்டம், அப்புறம் உத்தரகாண்டம் இல்ல பிரம்மோத்தர காண்டம். இது தவிர அடுத்ததாக காஷி காண்டம். இது பூர்வார்த்தம் 50 அத்தியாயம், உத்தரார்த்தம் 50 அத்தியாயம். இதுல வெவ்வேறு விதமான காசியில் இருக்கக்கூடியதாகிய தீர்த்தங்கள், கட்டங்கள் பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவந்திகா க்ஷேத்திரத்தை பத்தி, அவந்திகா க்ஷேத்திர மகாத்மியம். அப்புறம் சதுரசிதி லிங்க மகாத்மியம்னு அங்க இருக்கக்கூடிய மந்திரங்களை பற்றியதாகிய வர்ணனம். அப்புறம் ரேவா காண்டம், இது அவந்திகா காண்டம். அதுக்கப்புறம் நாகர காண்டம், அதுல தீர்த்த மகாத்மியங்கள் சொல்லப்படுறது. அப்புறம் பிரபாச காண்டம், பிரபாச க்ஷேத்திரம், இதெல்லாம் சௌராஷ்டிரம், சோமநாதம், அந்த அந்த விஷயத்தை பத்தி சொல்றது. பிரபாச க்ஷேத்திர மகாத்மியம், வஸ்திரபத க்ஷேத்திர மகாத்மியம், அர்வூட காண்டம், துவாரகா மகாத்மியம். இப்படி
இந்த 81,000 ஸ்லோகங்களோடு வெவ்வேறு காண்டமாக இருக்கிறது இந்த ஸ்கந்த புராணம். இப்போ வேதாந்த பரமாக புராணத்தை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோட இந்த ஒரு மாசம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாகேஸ்வர காண்டத்தில் இருக்கக்கூடிய கேதார காண்டம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். பொதுவாக வேதாந்தத்துல ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்துல நியாயம் இது 3 தான் பிரஸ்தானத்திரயம்னு இந்த 3 விஷயங்களை தான் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஸ்ருதிங்கிறது வேதம், ஸ்மிருதிங்கிறது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதை, நியாயம்ங்கிறது இதை அனலைஸ் பண்ணக்கூடியதாகிய பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய சூத்திர கிரந்தம். இது 3 தான் பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஆனா புராணத்தை நிறைய இடத்துல பகவத்பாதாள் கோடிட்டு காமிச்சிருக்கார். அதனால புராணமும் வேதாந்த அங்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. புராணங்கள் என்ன விஷயத்தை சொல்றது? வேதத்தை அனுசரிச்சு சொல்றதாக இருந்தாதான் அதை பிரமாணமாகவே நம்ம எடுத்துக்க முடியும். வேதம் தான் மூல பிரமாணம். வேதத்தை ஆதாரமாக வச்சு வரக்கூடிய கிரந்தங்கள் நமக்கு பிரமாணமாகிறது. பிரமாணம்னா விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி அப்படின்றத பிரமாணம், பிரமாகரணம், பிரமாணம் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பிரமாணம்னு சொல்றோம். கண்ணுங்கிறது ஒரு பிரமாணம். எதுக்கு? பிரத்யக்ஷம்னு நேரடியாக பார்ப்பதற்கு கண்ணு பிரமாணமாகிறது. காது சப்தத்துக்கு பிரமாணமாகிறது. அந்த மாதிரி பிரமாணங்கள் இருக்கு. இதுல சப்தம் அப்படிங்கிறது இங்க வேதத்தை சொல்லக்கூடியது. வேதமானது சில விஷயங்களுக்கு பிரமாணமாக இருக்கு. அந்த வேத பிரமாணத்தை ஆதாரமாக வச்சுதான் இந்த சாஸ்திர வியாபாரமே நடக்கிறது. அப்போ வேதத்தை அனுசரிச்சு போகிறதுனாலதான் ஸ்மிருதி கிரந்தமாகிய மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதை பிரமாணமாகிறது. இங்க புராணம் எப்படி பிரமாணமாகிறது அப்படிங்கிற கேள்வியில அது வேதத்தை அனுசரிச்சு இருந்தாதான் பிரமாணம்னு பார்க்கிறோம். ஆனா வேதத்தை அனுசரிச்சு இருக்கிற ஒரு கிரந்தம் அப்படின்னு எடுத்துட்டாலும் வேதம் தான் இருக்கேன். வேதம் ஏற்கனவே இருக்கு. ஸ்ருதி சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்றது. ஸ்மிருதியும் இருக்கு. வேதத்துல சொல்லாமல் விடப்பட்ட விஷயங்களை ஸ்மிருதி சொல்லிடுறது. இப்ப புராணம்ங்கிற ஒரு கிரந்தம் ஏன் தேவைப்படுறது? அப்படியே அது இருந்தாலும் அதை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அவசியமாகிறது. வேதம் சொல்றது 2 விதமாக பிரிக்கப்படுறது. வேதம் சொல்லக்கூடிய பிரமாண விஷயங்கள் 2ஆக பிரியறது. கர்மகாண்டம், ஞானமாகிய வேதாந்தம். இந்த கர்மகாண்டத்துல தேவதைகளை உத்தேசித்து வெவ்வேறு விதமான ரிக்குகள் இருக்கு. சம்ஹிதையில ரிக்குவேதம்னு சொல்லக்கூடிய வேதத்துல ரிக்குகள் இருக்கு. அக்னிமீள புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாத்தமம்னு ஆரம்பிச்சு பலவிதமான ரிக்குகள் ருத்ரனை உத்தேசித்து, வருணனை உத்தேசித்து, இந்திரனை உத்தேசித்து, பௌமானனை உத்தேசித்து, இப்படி பலவிதமான தேவதைகளை உத்தேசித்து ரிக்குகள் இருக்கு. அந்த ரிக்குகள் தேவதா காரியங்களை பற்றியும் தேவதைகளுடைய சில சேஷ்டைகளை பற்றியும் எல்லாம் பேசுறது, சொல்றது. ரிஷிகள் சிருஷ்டி காலத்துல இருந்த சப்தத்தை வாங்கி நமக்கு கொடுத்தத ஸ்ருதின்னு வேதமாக சொல்றது. சாஸ்திரம் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பகவானுடைய
மூச்சாக இருக்குன்னு சொல்லப்படுறது வேதம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா, ஈஸ்வரனுடைய மூச்சாக ஈஸ்வர ஸ்வரூபமாகவே இருக்கிறது வேதம். அந்த வேதத்தை ரிஷிகள் எடுத்து கொடுத்துருக்கா. அதுல ரிக்குகள் இருக்கு. கர்மகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரிக்குகள் தேவதைகளை உத்தேசித்து இருக்கு. அதுல சிலவை கர்மால பிரயோகமாகிறது. வாஜபேயம், சோமயாகம் முதலான யாகங்கள் செய்யறதுக்கு இந்த ரிக்குகள் உபயோகப்படுறது. அந்த ரிக்குகள் என்ன பண்றது, அந்த தேவதைக்கு கொடுக்க வேண்டிய ஆகுதிய கொடுக்கறதுக்கு அந்த தேவதைகளை இன்வோக் பண்ணி அந்த தேவதாவுக்கு பிரதானம் பண்றதுக்காக அந்த மந்திரங்கள் உபயோகப்படுத்தி யஜ்ஞங்கள் முதலானவைகள் நடக்கிறது. அது வெவ்வேறு விதமான பலன்களை கொடுக்கறது. அது ஒரு பாகம். அதை கர்மகாண்டம்னு சொல்றோம். மனுஷனால சாமான்யமாக இருக்கக்கூடிய வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் வழியாக தெரிந்து கொள்ள முடியாத ஆனா உபயோகப்படக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு வழி காண்பிக்கிறது கர்மகாண்டம். புத்திரகாமேஷ்டி அப்படின்னா புத்திரன் வேணும்னு எனக்கு தெரியும், ஆனா ஏதோ காரணத்தினால பங்கம் இருக்கு, புத்திரன் ஏற்பட மாட்டேங்கிறதுனா புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தை வேதம் சொல்றது. அது மாதிரி காரிரிஷ்டின்னு மழை பெய்யறதுக்கு சொல்றது, சொர்க்ககாமோ எஜேத்தேன்னு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்றது. இப்படி பலவிதமான கர்மாக்கள் மனுஷனால வேற விதமா தெரிந்து கொள்ள முடியாது. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குன்றதே நமக்கு தெரியாது, வேதம் தான் சொல்றது. அது எப்படி போகிறதுங்கிறதும் மந்திரங்களை வேதம் கொடுக்கறது. அதனால கர்மகாண்டத்துல தேவதா விஷயமான ரிக்குகள் இருக்கு. வெறும் கர்மாவை பண்றதுக்கு மட்டும் இல்ல, கர்மாவை பண்றதுக்கு தான் யஜ்ஞ கர்மாக்களுக்கு மட்டும் இல்ல, வெவ்வேறு விதமான கர்மாக்களுக்கும் அந்த ரிக்குகள் உபயோகப்படுறது. தியானம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உபயோகப்படுறது. அடுத்தது வேதாந்தம்ங்கிறது சுரூப சித்தி அடையறதுக்காக மோட்சம் என்று சொல்வதாகி ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பிரமாணமாக வேதாந்தம் இருக்கு. இது ரெண்டு இருந்தாலும் உலகத்தினுடைய இயக்கத்தையும் இந்த வேதம் சொல்ற விஷயத்தையும் இணைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. எல்லாம் பிரம்மம் அப்படின்னு வேதாந்தம் காண்பிக்கிறது, எல்லாம் ஒரே பரபிரம்ம வஸ்துதான் இருக்கு அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கிறது வேதாந்தம். இந்த தேவதைகளுடைய விஷயங்களை பத்தி சொல்றது கர்மகாண்டம். அங்கேயும் தேவதைன்றது என்ன, தேவதைனா என்ன, ஒரு ஆள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. தேவதைங்கிறது ஒரு இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ். மழை பெய்யறதுக்கு காரணமாக ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் மழை கரெக்டாக எந்த இடத்துல எப்படி பெய்யணுமோ அது பெய்ய முடியும். அது எப்படி சார் சொல்றீங்க, சயின்ஸ் வழியா மழை எப்படி பெய்யறதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுட்டோமே. என்னன்னா மேகம் வரணும், இந்த இடத்துக்கு டிப்ரெஷன் கிரியேட் ஆகணும், அப்புறம் சொலிடிஃபை ஆகி அது ரெயினா பெய்யணும். அதுக்கு முன்னாடி கிளவுட் ஃபார்மேஷனுக்கு வெயில் தேவை, வெயில் அடிக்கிறது, அங்கேருந்து ஜலம் மேல போறது, போய் கிளவுடா ஃபார்ம் ஆகுறது, இதுதான மழை. இந்த இயக்கத்தை ஏன் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லணும், இது இயற்கை தானே அப்படின்ற கேள்வி வருது. இயற்கை தானே, ஆனா இப்படி இந்த இடத்துல சூரியன் இருக்கணும், அந்த சூரியனுடைய இவ்வளவு ஹீட் இருக்கணும், அந்த ஹீட் இந்த இடத்துல ஜலத்தை எவாபரேட் பண்ண வைக்கணும், அப்புறம் அந்த எவாபரேட் ஆகிறது மேல போகிறதுக்கு ஒரு சயின்ஸ் பிரின்சிபிள் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த மேகம் போய் கிளவுட் டென்ஸா இருந்தாகணும் அந்த இடத்துல, அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும், அப்புறம் அது சொலிடிஃபை ஆகி மழை. இத்தனை விஷயங்களும் நிரந்தரமா நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் மழை பெய்யலையே, ராஜஸ்தான்ல பெய்யல, ஒரு இடத்துல பெய்யுறது, ஒரு இடத்துல அதிவிருஷ்டியா இருக்கு, இன்னொரு இடத்துல அனாவிருஷ்டியா இருக்கு. சுவிருஷ்டி தான் தேவை நமக்கு. அப்போ இந்த விருஷ்டி ஏற்படணும்னா வெறுமன ஒரு இயற்கையால மட்டும் முடியாது, இதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் இந்த மழைன்றது நடந்துட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த தேகத்தை எடுத்துப்போமே, என்னுடைய தேகத்தையே எடுத்துட்டா, நானாவா என்னுடைய கிட்னியை இயக்குறேன், நான் கிட்னியா இப்படி போகணும், இதுக்குள்ள இது போகணும், இது இப்படி பியூரிஃபை பண்ணணும், நான் நினைச்சு பார்த்து நடக்கலையே. நானாவா என் ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறேன். ஏன் இந்த கண் இதை பார்க்கறதுன்னா நானாவா பார்க்க வைக்கிறேன், தானா நடக்கிறது. அது பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு.
ஒரு லைட் வருது, அது கண்ணுல போறது, கார்னியால போய் அது விழறது. பின்னாடி அது நர்வ்ஸ்ல ஒரு நியூரான்ஸா உள்ள போகிறது, பிரெயின்ல அது ப்ராசஸ் ஆகிறது. இத்தனை விஷயம் நடக்கணும்னா, இது இயற்கையா நடக்கிறதுன்னு சொல்லிட முடியுமோ? அது பாசிபிள் இல்ல. அதனால இது பின்னாடிலாம் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தெரியறது. அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ஒண்ணுக்கும் தனித்தனியா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. கண்ணனுடைய இயக்கம் ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ், காதனுடைய இயக்கம் ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ், ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷனிங் ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ், லிவர்னுடைய ஃபங்க்ஷனிங் அந்த மாதிரி அது இந்த பாடிக்குள்ள. அது மாதிரி வெளியில இயற்கையை பார்த்தோம்னா சூரியன் இயங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ், சந்திரன் இயங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ், காத்து அடிக்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ், மழை பெய்யறது ஒரு இன்டெலிஜென்ஸ், அக்னி ஃபங்க்ஷன் பண்றது எல்லாம் ஒரு இன்டெலிஜென்ஸா இருக்கு. அதை தவிர ஒரு நியதி இருக்கு, ஆர்டர் இருக்கு. என்னன்னா பசுமாட்டினுடைய கண்ணனுடைய ஃபங்க்ஷன், இப்ப எலியினுடைய கண்ணுடைய ஃபங்க்ஷன், மனுஷனுடைய கண்ணுன ஃபங்க்ஷன், பார்த்தல்ன்ற ஒரு 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 விஷயம் இத்தனை மிருகங்கள் எல்லாத்துக்கும் சமமா இருக்கு. அதனாலதான் ஒரு எலியில டெஸ்ட் பண்ற விஷயம் மனுஷன் உடம்புக்கு ஒத்து போறது. அப்ப இத்தனை விஷயங்கள் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸா இருந்துட்டு இருக்கு. இத ஒவ்வொன்றையும் ஒரு தேவதைன்னு வேதம் சொல்றது. ஏன்னா ஒரு சமஷ்டி இன்டெலிஜென்ஸா பரமேஸ்வரன் இருந்தாலும் பிரம்மவஸ்து இருந்தாலும் தனித்தனியான இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது ஒன்னொன்னையும் தனித்தனியான வெவ்வேறு விதமாக இன்வோக் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறது. இது தேவதைகளை பத்தி நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். இந்த தேவதையை இப்படி உபாசனை பண்ணுவதால் இந்த மாதிரி பலன் ஏற்படுறது வேதம் காண்பிக்கிறது. இப்ப இது ஓரளவுக்கு உலகத்தினுடைய இயக்கத்தை பற்றிய அறிவு இல்லாட்டாலும் உலகத்தினுடைய இயக்கத்துல நமக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வேதம் கொடுக்கிற வழியாக இருக்கு. இதை தவிர இந்த கனெக்ஷன் தேவதைகள், ஜெகத்தாகிய இந்த உலகம், ஈஸ்வரனாகிய பரபிரம்மம், இது எப்படி கனெக்ட் ஆகிறது? ஏன்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் அதனுடைய மேக்னிடியூட பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்கு. ஈஸ்வரனுடைய நியத்தி எவ்வளோ எத்தனை கேலக்சிஸ் இருக்கு, அங்க எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கு, என்ன நடக்கிறது, டைமுங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப எண்ட் ஆகுது, என்ன நடக்கிறது, எத்தனை உயிரினங்கள், எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு, அது இந்த பிளானட்டுக்குள்ளேயே எவ்வளவு இருக்கு, எத்தனை பிளானட்ஸ்ல எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு மதமும் 2500 வருஷம் முன்னாடி உலகம் சிருஷ்டியாச்சு, 2700 கைதிட்டமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு சாமான்யமாக இது தெரியல. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிருஷ்டி நம்மளுடைய அறிவுக்கு மிகவும் அப்பாற்பட்டதாக இருக்கு. இதுக்கு நடுவுல நான் யார், நான் எங்கேருந்து பிறந்தேன், எப்படி இருக்கேன், எங்க போக போறேன், ஒன்னும் நமக்கு அதுவும் தெரியல. நான் எப்படி என்ன ஒரு சிருஷ்டி ஒரு பகவான் பண்ணான்னா அந்த பகவானோட நான் எப்படி ரிலேட் பண்றது, எப்படி நான் அந்த இதை புரிஞ்சுக்கிறது. நீ ஏதோ ஒரு வேதத்துல ஏதோ நீ தேவதை இந்த மாதிரி அப்டிராக்டா பேசின்னு போனா, இல்ல பிரம்மம்னு ஒண்ணு சொல்லி அப்டிராக்டா சொல்லியிருந்தா அது எப்படி என்னால் அதை கிரகிச்சிக்க முடியல. அந்த நிலை இருக்கும் பொழுது புராணம் அப்படிங்கிறத வியாசர் ஏற்படுத்துறார். இந்த விஷயங்கள் இருக்கே வேதத்துல சொல்லிருக்கிற அந்த தாத்பரியங்களுக்கு உருவகப்படுத்தி கதாரூபமாக, கதைன்றது வெறும்னு சும்மா இட்டு கட்டுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்டிராக்டான விஷயங்களை புரிந்து கொள்ளும் விதமாக அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கிறது. தேவதைகளை ஒரு தெய்வமாக காண்பிக்கும் பொழுது மனுஷனை போன்ற தெய்வங்களாக அங்க ஏற்படுத்தி அதிலும் தாத்பரியத்தை உள்ளடக்கி இந்த ஒரு கதாரூபமாக தாத்பரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அதனால இது வெறும் பொழுதுபோக்கு கதை கிடையாது. ஒரு விஷயமும் இன்னாருக்கு இன்ன வாகனம்னா அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. நிருதிக்கு பிரேதம் வாகனம் அப்படின்னு இருக்கு. நிருதிங்கிறது யார்? அது ஒரு தேவதை. அதுக்கு என்னடா வாகனம்னா பிரேதம், டெட் பாடின்ற பிரேதம் வாகனமாகிறது. அக்னிக்கு ஆடு வாகனமாகிறது. விக்னேஸ்வரருக்கு மூஞ்சூர் வாகனமாகிறது. எல்லாம் தாத்பரியம்.
யமனுக்கு எரும மாடு வாகனமாகுது. எல்லாம் தாத்பரியத்தினாலதான் இந்த வாகனம் ஏன் இருக்கு? ஏன் யமன் கருப்பாக இருக்கணும்? ஏன் காலன் வந்து சூரியனுடைய புத்திரன், சனியும் சூரிய புத்திரன் தான். ஏன் அப்படி இருக்கணும்? சாயாக்கு பிறந்தவன்னா எதனால? காலம் வந்து காலத்தினுடைய ஆதாரம் எதுன்னா நாள் தானே ஆதாரம். சூரியன் இல்லைன்னா டைம் கிடையாது. இந்த மாதிரி ஒண்ணும் தாத்பரிய விஷயங்கள் வந்து ஒரு தேவதைகளுக்கான ரூபமாகவும் அவர்களுக்கான வாகனங்களாகவும் அவர்களை சுற்றிய கதைகளும் ஒரு விசேஷ தாத்பரியத்தை உள்ளடக்கி சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கிரந்தம் புராணம்ங்கிறது. இந்த புராணங்களை படிச்சு படிச்சு தாத்பரியத்தை தெரிஞ்சுக்க ஸ்ருதிஸ்மிருதி கிரந்தங்களுடைய தாத்பரியம் ஈஸ்வராராதன தாத்பரியமும் நன்னா புரியும். இங்க வந்து பகவான் சிவனை பத்தி சொல்றது, ஸ்கந்தனை பத்தி சொல்றது, சக்தியை பத்தி சொல்றதுன்னா, மகாவிஷ்ணுவை பத்தி சொல்றதுன்னா, அந்த அந்த ஈஸ்வரன் சர்வம் பிரம்மம் சொல்ற, நிர்குணம் பிரம்மம் சொல்ற, நிர்குணம் பிரம்மம்ல இப்படி தெய்வம் 33 கோடி தேவர்கள்ன்ற இத்தனை சுவாமி இருக்கு. இது ஒண்ணுத்து கேட்டா இந்த சுவாமி உயர்ந்ததுன்னு சொல்லுது, இன்னொரு புராணம் கேட்டா அந்த சுவாமி உயர்ந்ததுன்னு சொல்றது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் தான் இந்த புராணங்களுடைய தாத்பரியத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு ஸ்வரூபம் எதை குறித்து இருக்கிறதுன்றது நமக்கு புரியும். அதனால புராண விசாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வேதாந்த விஷயத்துல ஸ்ருதி ஸ்மிருதி அளவுக்கு இதுல முக்கியம். ஏன்னா ஒரு கோவிலுக்கு போறேன்னா அங்க பிரம்மத்தியா நான் உபாசனை பண்றேன் இல்லையே? இல்ல பகவத்கீதை படிச்சேன் எல்லாரும் கிருஷ்ணரையேவா உபாசனை பண்றோம் இல்லையே? ஒருத்தர் சிவ உபாசனை பண்றோம், ஒருத்தர் அம்பாள் உபாசனை பண்றோம், ஒருத்தர் சுப்பிரமணியர் உபாசனை பண்றோம், ஒருத்தர் விக்னேஸ்வரர் உபாசனை பண்றோம். அப்போ அந்த ஈஸ்வரனை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா? எல்லாம் பிரம்மம்னு பொதுவா சொல்லிட்டும் போக முடியாது. அப்ப ஏன் அதே பிரம்மம் ஒண்ணு வந்து சிவன் காமிக்கிறா, இன்னொன்னு அம்பாள்னு சொல்றியே, எப்படி அது? இத மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு புராணத்துல இருந்துதான் நமக்கு ஈஸ்வர சுரூப ஞானம் ஏற்படும், சித்திக்கும். அந்த ஈஸ்வர சுரூபம் பிரம்மத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த வேதாந்த சிரவணமாக புராணத்தையும் எடுத்து பார்க்கணுங்கிற ஒரு உத்தேசத்தோட மங்களாச்சரண வர்ணனம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் செய்வ தத்தோ ஜெயமுதீரயேத். இங்க மகாவிஷ்ணு சுரூபம் சரஸ்வதி இத பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க ஆரம்பிக்கிறார். வியாசோ உவாச்ச யஸ்ய ஆக்ஞயா ஜகத் ஸ்ரஷ்டா விரிஞ்சி பாலகோ ஹரிஹி சம்ஹர்த்தா காலருத்ராக்கியோ நமஸ்தஸ்மை பினாகினே. இந்த முதல் ஸ்லோகம் பிரார்த்தனையா அமையிறது. யஸ்ய ஆக்ஞயா, எந்த ஸ்வரூபத்தினுடைய ஆக்ஞையினால், வீஷாஸ்மாத் வாதः பவதேன்னு வேத வாக்கியம். அந்த பயத்தினால இயற்கை இயங்கிறது. இயற்கைன்னு நம்ம சொல்றது வாயு, அக்னி முதலான தேவதைகள் எந்த ஒரு நியாமகனுடைய சாசனத்தினால, எந்த ஒரு ஈஸ்வரனால இயங்குறதோ அப்படின்னு அங்க வந்து பிரம்மஸ்வரூபத்தை வந்து அதனுடைய சாநித்தியத்தினாலதான் உலகம் இயங்குறது அப்படின்னு வேதம் சொல்றதோ இல்லையோ. அதனால இங்க ஆக்ஞையான்னு, எஸ்ய ஆக்ஞையா ஜெகஸ்ரஷ்டா விரிஞ்சிஹி பாலகோ ஹரிஹி. நான் இந்த டெக்ஸ்ட இதுல காமிக்கல. ஏன்னா இப்போ பகவத்கீதையோ ஸ்ருதியோ நம்ம வந்து இல்ல பாஷ்யம் பார்க்கறோம்னா லைன் பை லைன் பார்த்து நம்ம அர்த்தம் சொல்லின்னு போவோம். இங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. புராணத்துல வந்து கதைகள் வரும்பொழுது கொஞ்சம் வேக வேகமா போக வேண்டியிருக்கும். இன்னும் ஒன்னொன்னுத்தையும் லைன் பை லைன் பார்த்து நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இது காமிச்சா டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். அதனால டெக்ஸ்ட காமிக்காம பேசின்னு போறோம். எஸ்ய ஆக்ஞையா ஜெகத் சிருஷ்டா, ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய விரிஞ்சி ஆகிய பிரம்மா, பாலகோ ஹரி, ஜெகத் பரிபாலனம் பண்ணக்கூடிய மகாவிஷ்ணு, சம்ஹர்த்தா காலருத்ராக்கியா, உலகத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடிய காலருத்ரன், அவர்கள் எல்லாம் யாருனுடைய ஆக்ஞையால இயங்குறாளோ நமஹா தஸ்மை பினாகினே, அப்பேற்பட்ட பினாக்கி ஆகிய பரபிரம்ம வஸ்துவை நமஸ்கரிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன்.
இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இதை புரிஞ்சுட்டாதான் புராணம் புரியும். இங்க ஒரு நம்ம முக்கியமான கேள்வி என்ன வருது, ஒரு புராணம் விஷ்ணு உயர்த்தி சொல்றது, இன்னொரு புராணம் பிரம்மா உயர்த்தி சொல்றது, இன்னொன்னு சிவபுராணம் சிவனை உயர்த்தி சொல்றது, இன்னொன்னு ஸ்கந்தனை உயர்த்தி சொல்றது, இப்படி எல்லாம் இருக்கே. இப்ப இதுல யார் உயர்ந்தவர்? ஏன்னா வைஷ்ணவனை கேட்டா இந்த இதுல சொல்லியிருக்கு, பத்ம புராணத்துல சொல்லியிருக்கு, அதனால இவர் தான் உயர்ந்தவர். இன்னொருத்தன் கேட்டா சிவபுராணத்துல சொல்லியிருக்கு, இப்ப எந்த புராணத்தை நம்ம பிரமாணமா எடுத்துக்கிறது? இப்படி எல்லாம் போகிறது பேச்சு. சிவ விஷ்ணு சண்டை எப்ப பார்த்தாலும் காலம் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. என்ன சிவ விஷ்ணுக்கு சண்டை இல்ல, சிவ ஃபாலோவர்ஸ்க்கும் விஷ்ணு ஃபாலோவர்ஸ்க்கும் சண்டை. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்லோகம் புரிஞ்சா புரிஞ்சிருது. என்ன சொல்றது, இது யாருடைய ஆக்ஞையினால பிரம்மா சிருஷ்டி பண்றாரோ, யாருடைய ஆக்ஞையினால மகாவிஷ்ணு ஸ்திதி பண்றாரோ, யாருடைய ஆக்ஞையினால ருத்ரனானவன் சம்ஹாரம் பண்றானோ காலருத்ரன், அப்படிப்பட்ட பினாக்கியை நமஸ்கரிக்கிறேன்னா, அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் நம்ம சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்டு மேலே இருக்கிற ஸ்வரூபம் தான் பினாக்கி அப்படின்னு ஆகிறது. புரியுறதோ? அம்பாளை பத்தி சொல்லும் பொழுதும் அப்படிதானே சொல்றது. அது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் மேல இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்றது இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டா, சாஸ்திரம் சொன்னாலே அது பரபிரம்ம வஸ்து, நிர்குண நிராகாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவைத்தான் இங்க பினாக்கின்னு சொல்றது அப்படின்னு எடுத்துக்கணும். லலிதா பரமேஸ்வரின்னு சொல்லும் பொழுதுமே எப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு மேல இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு சொல்லிட்டோ, அப்போ அது பிரம்மத்தை சொல்றது. அதனால பினாக்கினே, இங்க பினாக்கியாக இருக்கக்கூடிய சுரூபம் பரமேஸ்வர சர்வாத்மா. அந்த சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய சகுணமாக இங்க பார்க்கிறோம். சகுண, அதனாலதான் ஜெகத்காரணம் பிரம்மன்னு வேதாந்தத்துல சொல்லும் பொழுது நிர்குணம் பிரம்ம, ஜெகத்காரணம் பிரம்ம, சகுணம் பிரம்மன்னு சொல்ல, அந்த பிரம்மமாகியது சமஷ்டியாக இருக்கக்கூடிய சகுணஸ்வரூபத்தை பினாக்கின் சர்வேஸ்வரன். அந்த பினாக்கி தான் அவனுடைய ஆக்ஞையினாலதான் உலகம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற காரியம் நடக்கிறதுன்னு அந்த பினாக்கியை நமஸ்கரிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து கதை ஆரம்பிக்கிறது. தீர்த்தானாம் உத்தமம் தீர்த்தம் க்ஷேத்ராணாம் க்ஷேத்திரம் உத்தமம் தத்ரைவ நைமிஷாரண்யே சௌனகாத்யாஸ்தபோதனாः தீர்க்கசத்திரம் பிரகுர்வந்த சத்ரிண கர்மஜேதசா. அந்த காலத்துல தீர்க்க சத்திரம், பெரிய யாகசாலைகள், பெரிய யஜ்ஞங்களை வெகு நாட்கள் நடத்தி பலவிதமான பண்டிதர்களை கூப்பிட்டு பண்றது. அந்த மாதிரி சத்திரத்துல பெரிய பெரிய மகரிஷிகள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் கலந்துண்டு அவர்களுடைய தாத்பரியங்களையும் பெரிய பெரிய விஷயங்களும் சொல்றதுங்கிறது இருந்ததுனால தீர்த்தானாம் உத்தமம் தீர்த்தமாக இருக்கக்கூடிய நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல சௌனகர் முதலானவர்கள், பெரிய தபஸ்விகளாக இருக்கிறவர்கள், அந்த உத்தமமான க்ஷேத்திரத்துல தீர்க்க சத்திரத்தை ஏற்படுத்தினார்கள். பெரிய பெரிய யாகங்கள் கர்மஜேதசா தேஷாம் சந்தர்ஷன ஔத்சுக்யாதாகதோ ஹி மகாதபாஹ வியாசசிஷ்யோ மகாப்ராஜ்ஞோ லோமசோ நாமதः. அங்க வியாசரனுடைய சிஷ்யனாகிய பெரிய ஞானியாக இருக்கக்கூடிய லோமசரை பத்தி பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்திலே வரார். அவர் பல்லாண்டுகள் ஜீவித்தவர்ன்றதுனால பல பல பெரிய ஞானத்தோடு கூடியவர்னு சொல்லப்படுறது. நிறைய விஷயம் வியாசரே அதை சொல்றார். வியாசரே வியாச சிஷ்யோ மகாப்ராஜ்ஞா. மகாப்ராஜ்ஞானா மகா புத்திசாலியாக இருக்கக்கூடிய லோமசர் அங்க வரார். எதனால வராருன்னா சந்தர்ஷன ஔத்சுக்கியாது, உத்சுகத்தினால, ஒரு உத்வேகம், ஆஹா சத்திரம் நடக்கிறதே, அப்ப இத்தனை பெரிய ரிஷிகளும் ஞானிகளும் பண்டிதர்களும் இருப்பாளே, எங்க அவளை பார்க்கணும்ன்ற ஒரு உத்வேகம். ஞானமானது ரொம்ப சார்ட் ஆஃப்டரா இருந்தது அந்த காலத்துல. எங்கேயாவது ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கிறதுனா தானா போய் கலந்துக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி தானாகவே போய் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கலந்துண்டு சத்விஷயங்களை கேட்கணும்ன்றதுனாலவே, ஏன்னா எங்கேயோ இருந்திருக்கார் பாணினி, லாகூர்ல இருந்தாருன்னு சொல்றார். பதஞ்சலி சிதம்பரத்துல இருந்து பாஷ்யம் பண்ணாருன்னு சொல்றோம். கௌடபாதர் வெஸ்ட் பெங்கால்காரர்னு சொல்றோம்.
இதுக்கு நடுவுல கோவிந்த பகவத் பாதர் நர்மதா கரையில மத்திய பிரதேஷ்ல இருந்தா. இவ எல்லாரும் எங்கேருந்து யார் எப்படி மீட் பண்ணிண்டா? பாணினியினுடைய சூத்திரத்துக்கு வியாகரண பாஷ்யம் எழுதினார் பதஞ்சலி. பதஞ்சலி பாஷ்யத்தை வந்து படிச்சார் கௌடபாதர். கௌடபாதர் சிஷ்யராக இருந்தவர் கோவிந்த பகவத் பாதர். அவர் எங்கேயோ நர்மதா தீரத்துல இருந்தார். அவர்கிட்டேந்து பாஷ்யம் கேட்கறதுக்காக இங்கேருந்து போனார். சாஸ்திரம் கேட்கறதுக்காக கேரளால இருந்து போனார் ஆதிசங்கரர். அவருடைய சிஷ்யாலும் பத்மபாதர் ஒரு இடத்துல இருந்து வரார், சுரேஸ்வரர் ஒரு இடத்துல இருந்து வரார். எப்படி அந்த நாட்டுல அப்படி ஒரு இவா இந்த மாதிரி ஒருத்தர் பாஷ்யம் பண்றாரு எப்படி தெரியறது? இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சூத்திரம் எழுதியிருக்கார் அப்படின்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த ஞானத்தை தேடி தேடி அந்த விஷயத்தை வந்து அந்த அளவுக்கு இந்த தேசமானது அந்த ஞானபரமாகவே இருந்திருக்கு. அதனாலதான் இதை பார்த்து ஔத்சுக்கியாதாகதா, உத்சுகம் உத்வேகத்தோடு வந்தார் உத்சுகமாக. தத்ராகதம் தம் ததிருஷு முனையோ தீர்க்கசத்ரிணः உத்தஸ்துः யுகபத் சர்வே சார்த்தியஹஸ்தா சமுத்சுகாஹாம். அப்படிப்பட்ட முனீஸ்வரராகிய லோமசரை பார்த்து அங்க தீர்க்கசத்திரத்தில் இருக்கக்கூடியதாகிய ரிஷிகள் எல்லாரும் எழுந்தாலாம். உத்தஸ்துஹு யுகபத்து, எல்லாம் ஒரே க்ஷணத்துல அவரை பார்த்த மாத்திரத்துல எழுந்து நின்னான்னு இருக்கு. யுகபத்துன்னா ஒரு அட் ஒன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சர்வே சாத்தியஹஸ்தா சார்த்தியஹஸ்தா வணக்கத்தோடு அவரை பார்த்த உடனே வாங்கோ வாங்கோன்னு எழுந்தா. சமுத்சுகாக தத்வா அர்க்யவாத்தியம் சத்கிருத்திய முனையோ வீத கல்மஷாக தம்ப பிரத்யுஹு மகாபாகாக சிவதர்மம் சவிஸ்தரம். அப்போ வந்தவரை உட்கார வச்சு எல்லாரும் கால் அலம்பி நமஸ்காரம் பண்ணி பாத்தியம் சத்கிருத்திய முனையா வீத கல்மஷாக, வீத கல்மஷாக கல்மஷங்களை நீக்கினவர்கள் அர்த்தம். பெரிய ரிஷிகள்லாம் முனிகள்லாம் மனநாத் முனையா மனநசீலா, அதாவது பிரம்ம விஷயத்தை கேட்டு அதுல மனனம் பண்ணி பண்ணி. கல்மஷம்ங்கிறது என்ன? ராகத்வேஷம் தான் கல்மஷம். அந்த ராகத்வேஷ ஆசாபாசங்களை இந்த வேதாந்த சிரவணத்தினாலையும் வேதாந்த மனனத்தினாலையும் நீக்கியவர்களாகிய முனிகள். அப்படி இருக்கிறவர்களும் இந்த லோமசரை பார்த்து உத்வேகம் அடைஞ்சா, பார்த்து நமஸ்காரம் பண்ணான்னா அப்ப இவருடைய உயர்வு எப்படி இருக்கும் லோமசருடையதுங்கிறத பார்க்கணும். தம்ப பிரத்யு மகாபாகாக, அவர்கிட்ட கேட்டாலாம் சிவதர்மம் சவிஸ்தரம், சிவதர்மத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு அவ கேட்டான்னு ஆரம்பிக்கிறார் வியாசர். ரிஷய ஊஜுஹு, ரிஷிகள் என்ன கேட்கிறா? கதயஸ்வ மகாப்ராஜ்ய தேவதேவஸ்ய சூலினஹ மகிமானம் மகாபாக தியானார்ச்சன சமன்விதம். கதயஸ்வ, ஹே மகாபிராஜ்ய, பெரிய ஞானத்தோடு கூடியவரா இருக்கேன், எனக்கு சொல்லுங்கோ. என்ன சொல்லணும்? தேவதேவஸ்ய சூலினஹா, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஏன் தேவர்களுக்கெல்லாம்? அதான் இந்த எஸ்ய ஆக்ஞையான்றதுனால தேவதேவா, தேவானாம் தேவா. இந்த தேகத்தை பொறுத்த வரைக்கும் ஹிருதயம் இருக்கு, நம்ம சொன்னோம். இந்த கிட்னி இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் தேவன் யாருன்னா இங்க உயிர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த சுரூபம் இருக்கே, அது இந்த தேகத்துல ஜீவாத்மான்னு இருக்கிற வரைக்கும் தானே இது இயங்க போறது. அப்போ ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய சுரூபம் இதுக்கு தேவனாக இருக்கு. புரியுறதோ? எதனுடைய பிரகாசத்தினால இதெல்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்கோ அந்த பிரகாசம்தான் தேவதேவா. அப்ப இந்த ஜெகத்துல இத்தனை சக்திகள் இயங்கினாலும் இது எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுரூபம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதுதான் பரபிரம்மன்னு சொல்லக்கூடிய வஸ்து, அது தேவதேவா. அப்பேற்பட்ட தேவதேவஸ்ய சூலினஹா, சூலத்தோடு கூடியவர். அந்த சூலத்தோட தாத்பரியம் அப்புறம் பார்ப்போம். மகிமானம் மகாபாக தியானார்ச்சன சமன்விதம், அந்த பரமேஸ்வரனுடைய மகிமைய எப்படி தியானம் பண்ணணும், எப்படி அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா ஸ்வரூபத்துக்கு ஏத்த மாதிரி என்ன தேவ, ஏன் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்வரூபம் தானே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தியானம் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கோன்னு ஏன் சொல்லல இல்லையா? எல்லாம் தியானம் தியானம் தான், அர்ச்சனம் அர்ச்சனம் தான். ஏதோ பிரம்மம் ஒட்டு மொத்தமா நீ தியானம் பண்ணிக்கோ, அர்ச்சனை இல்லை, ஒரே அர்ச்சனையே சொல்லிடலாமே, எதுக்கு ஒவ்வொன்றுக்கும்? ஏன்னா அந்த சுரூபத்தை ஒரு விதமான குணத்தினோடு கூடிய தாத்பரியமாக தான் புராணங்கள் காண்பிக்கிறது. அப்போ பரமேஸ்வர சுரூபம்ங்கிறது அது ஒரு விதமா, அதனாலதான் அந்த பர்டிகுலர் ஒரு தன்மையோடு அதை நம்ம உபாசிக்க வேண்டியிருக்கு. தேவதையா எடுத்திருந்தாலும் அந்த பர்டிகுலர் தன்மையோடு அந்த தேவதா உபாசனம் பண்ணும் பொழுதுதான் பலன்.
பரபிரம்மத்தை உனக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதாகிய பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்க பினாகி இருக்கார். பினாகியாகிய இங்க பரமேஸ்வரன் இந்த ஈஸ்வரனை வந்து நீ தியானம் பண்ணும் பொழுது பண்ண பண்ண பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படணும் இல்லையோ. ஏன்னா இங்க வந்து ஒரு க்ஷுத்ர தேவதையோ ஒரு சாதாரண ஒரு சாமானிய தேவதை இல்ல ஒரு வருண இந்திரன் முதலான தேவதைகளை உத்தேசித்து சொல்லி இங்க பரபிரம்ம வஸ்துவ அடையறதுக்காக தானே நம்ம எல்லாரும் இந்த ஜென்மா சாபல்யத்தை அடையணும் அப்படிங்கறதானே இங்க நம்மளோட உத்தேசம். ஜென்மா சாபல்யம் அடையணும்னா பிரம்ம வஸ்துவனுடைய ஞானம் ஏற்படணும். பிரம்ம வஸ்துவனுடைய ஞானம் ஏற்படணும்னா பிரம்ம வஸ்துக்கு சமமாக சகுணமாக ஒரு ஈஸ்வர தியானம் ஏற்பட வேண்டியிருக்கு. அந்த ஈஸ்வரனை தானே பினாக்கின்னு சொல்றது இந்த புராணம். அப்போ அப்பேற்பட்ட பினாக்கிய வந்து எப்படி நீ தியானம் பண்ணணும், எப்படி அர்ச்சனை பண்ணணும், என்ன விதமான குணத்தோடு கூடியவராக நீ அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மத்தை பத்திய ஒரு ஒரு குணங்கள் இந்த ஈஸ்வரன்ட்ட இருக்கணும். நிர்குணம் தான் பிரம்ம. நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு ஒரு குணம் காமிக்கணும்னா சகுணத்துல நிர்குணத்தை காமிக்கணும். சகுணத்துல சகுணமாக ஒரு ஈஸ்வரனை சொல்ற அந்த சகுணத்தினுடைய குணம் உனக்கு நிர்குணத்தை இண்டிகேட் பண்ணணும். அதனாலதான் லிங்கம்னு காமிக்கிறோம். சுரூபம் லிங்கத்தை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்ல போறது. லிங்கம்னா காண்பிக்கிறது தான் அது. அது இல்ல சிவனுடைய சுரூபம். அது சிவலிங்கம் அப்படின்னு எதனால எல்லாம் வியாபிச்சு லயம் அடைகிறதோ அந்த நிர்குணமான சுரூபத்துக்கு இது லிங்கமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க. அதனால அப்படிதான் அந்த ஈஸ்வரனை அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த சுரூபத்துக்கு அனுகதமாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை நீ காண்பிக்கணுமே. அதனாலதான் இந்த மகான்களாலதான் அது காண்பிக்க முடியும். நம்மளா ஒண்ணு ஏற்படுத்திக்க முடியாது. அதனால மகிமானம் மகாபாக தியானார்ச்சன சமன்விதம், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லணும். சம்மார்ஜனே கிம்பலம் சியாத் ததா ரங்காவலீஷு ச பிரதானே தர்ப்பணஸ்ய ததா வை சாமரஸ்ய ச பிரதானே ச விதானஸ்ய ததா தாராகிருஹஸ்ய ச தீபதானே கிம்பலம் சியாத் பூஜாயாம் கிம்பலம் பவேத் கானி கானி ச புண்ணியானி கத்யதாம் சிவபூஜனே இதிஹாச புராணானி வேதாத்யயனமேவ ச சிவஸ்யாக்ரே பிரகுர்வந்தி காரயந்தி अथवा नराः किंपलं संगृणां तेषां कथ्यतां विस्तरेण हि சிவாக்கியானபரோ லோகே त्वत्तो नान्योस्ति वै मुने. அதனால பல விஷயங்கள் இங்க கேட்கிற ரிஷிகள்லாம் அந்த பரமேஸ்வரனுக்கு வந்து தீபதானம் பண்றதுனால, அபிஷேகம் பண்றதுனால, இல்ல ஒரு விசிறிய தியானம் பண்றதுனால, இல்ல அவருக்கு வந்து கொடை போட்டு கொடுக்கறதுனால, என்ன அப்புறம் வந்து கிரகத்தை ஏற்படுத்தி கோவில் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால, இது மாதிரிலாம் செய்யறதுனால என்ன பலன், என்ன விதமான புண்ணியங்கள் ஏற்படும் சிவபூஜை பண்றதுனால, இதிகாச புராணங்கள் வேதாத்தியனங்களை ஏற்படுத்தி கோயில்கள்ல வந்து அதெல்லாம் செய்ய சொல்றதுனால என்ன பலன் வரும். சிவஸ்யக்ரே இங்க வந்து பரமேஸ்வர சுரூபத்துக்கு நேர இதெல்லாம் செய்விப்பதனால் என்னதான் பலன் ஏற்பட போகிறதுங்கிறத சொல்லணும். சிவாக்கியான பரோ லோகே त्वत्तो நான்யஹா அஸ்தி வை முனே. உங்களை தவிர சிவாக்கியான சிவனை பத்தி சொல்றதுக்கு வேற யாரும் இல்லை முனீஸ்வரான்னு இவாள்லாம் கேட்கிறா. இது ஸ்ருத்வா வச்சஸ்தேஷாம் முனீனாம் பாவிதாத்மனாம் உவாச்ச வியாச சிஷ்யோசௌ சிவ மகாத்மியம் உத்தமம். அதை கேட்டு பரமேஸ்வரனுடைய மகாத்மியத்தை சொல்றார். இவாள்லாம் இப்படி கேட்டாலும் லோமசர் வந்து சிவமகாத்மியத்தை சொல்லும்போது எப்படி அர்ச்சனை பண்ணணும், தியானம் பண்றதுக்கான பலன் என்ன, கொடையை கொடுக்கறதுக்கான பலன் என்னன்னு ஆரம்பிக்கல. பரமேஸ்வரனுடைய கதா எப்பேற்பட்ட விஷயங்களை செஞ்சார் ஈஸ்வரன் அப்படிங்கிறதாக கதைகளை சொல்லிட்டு போறார். லோமச உவாச்ச அஷ்டாதச புராணேஷு கீயதே வை பரசிவஹ தஸ்மாத் சிவஸ்ய மாஹாத்மியம் வக்தும் கோபி ந பார்யதே. 18 புராணங்களும் சிவனை பத்தி தான் சொல்றதுன்னு ஆரம்பிக்கிறார். அஷ்டாதச புராணேஷு கீயதே வை பரசிவா. அப்போ திருப்பியும் இது ஒரு பெரிய விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறது. என்ன, விஷ்ணு புராணத்திலும் சிவன் தான் சொல்லப்படுறார், கூர்ம புராணத்திலும் சிவன் தான் சொல்லப்படுறார். எந்த புராணத்தை எடுத்துட்டாலும் பரசிவஹா பரசிவஹா. இங்க வந்து சம்ஹர்த்தா ருத்ரனை சொல்லல, பரசிவஹா. சிவம்னா மங்களம்னு அர்த்தம். சர்வ மங்களம், எல்லா விஷயங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியது நிர்குணமான சத்தியஸ்வரூபம் தான்
மங்களத்தை கொடுக்கிறதே ஒழிய அந்த சகுணமாக இருக்கிறது என்ன மங்களம்? சகுனத்துல எல்லாத்துலயும் பிரச்சனை தான். எதுவுமே பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவோட தான் இருக்கும். புண்ணியம் இருந்தா பாபம்னு இருக்கும், சுகம்னு இருந்தா துக்கம்னு இருக்கும், அழகுன்னு இருந்தா அசிங்கம்னு இருக்கும். எல்லாமே இருந்து தானே ஆகணும். அப்போ குணம்னு வந்துட்டாலே அது பரம மங்களமாக இருக்க முடியாது. நிர்குணமாக சர்வசாட்சியாக சர்வாதாரமாக ஒரு கிளேஷம் வரக்கூடாது. அதான் இது பிரம்மத்தை பத்தி சொல்லும்போது நிர்குணம் நிராமயம்னு சொல்றது. ஆமயம் அழுக்கில்லாத சுரூபம். ஒரு சின்ன கிளேஷம் கூட இல்லாத சுரூபங்கிறதுனால பகவானே மங்களம். சுஸ்ரேதம் சிவம் பத்ரம் கல்யாணம்னு சிவம்ன்ற பதத்துக்கு மங்களம். மாண்டூக்கியத்துல சிவம்ன்ற பதம் பிரம்மத்தை பத்தி சொல்லும்போது சிவம்ன்ற பதம் உபயோகப்படுறது. அதனால அஷ்டாதச புராணேஷு கீயதேவை பரசிவா, பரபிரம்ம வஸ்து தான் 18 புராணத்திலையும் சொல்லப்படுறது. அதனால விஷ்ணு வந்து சிவன் தான்னா அப்போ இந்த ஜட்டாதாரி சிவன் தான் விஷ்ணு அப்படி ஏதாவது வந்து சிவ விஷ்ணு பேதத்தை இப்ப அவா சொல்றதான் நீங்களும் சொல்றேன். துவைத்திகள் வந்து சிவன் வந்து விஷ்ணு பக்தன்னு சொல்றாளே, அப்ப நீங்களும் வந்து சிவன் நம்ம அபேதம் சொல்றோம். சிவ விஷ்ணு இந்த காரிய பேதம் இருக்கு. ருத்ரன்னு சொல்லும் பொழுதும் ஜெகத்தினுடைய சம்ஹர்த்தான்னு சொல்றதுக்கும் ஜெகத்தினுடைய ஸ்திதிகர்த்தான்னு சொல்லும்போது காரிய வேதம் இருந்தாலும் சொரூபதா எல்லாம் ஒரே பிரம்மன் தானே, ரெண்டாவது வஸ்து இல்லைங்கிற பொழுது அங்க எங்க வேதம்? அப்போ இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்திற்கு அப்பால மேலாக இருக்கக்கூடிய நிர்குண வஸ்து தான் 18 புராணத்திலையும் சொல்லப்படுறது. அந்த சுரூபத்துக்கு இங்க பரசிவகான்னு இங்க பெயர் சொல்லப்படுறது ஸ்கந்த புராணம். சிவபுராணத்திலையும் சிவகான்னு சொல்லப்படுறதுனால இந்த சிவன் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதாவது பிரம்மன் தான் ரெண்டுமே. அஷ்டாதச புராணேஷு கீயதே வை பரசிவா அப்படி சொல்லப்படுறதுனால தஸ்மாத் சிவஸ்ய மகாத்மியம் வக்தும் கோபின பாரியதே. அதனால சிவ மகாத்மியத்தை யாரால சொல்ல முடியும்? 18 புராணமே இதுதான் பாடுறது. எல்லாத்துக்கும் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக வேதமே இது சொரூபம் என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை பத்தி நம்ம என்ன சொல்லிட முடியும்? எவ்வளவு சொன்னாலும் போருமா? சூரியனை லைட்டு போட்டு காண்பிக்க முடியுமா? எத்தனை வெளிச்சம் வச்சாலும் சூரியனுக்கு சமமாகுமான்னு அப்பேற்பட்ட ஸ்வரூபம் சர்வசாட்சி சர்வாந்தர்யாமி சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இங்க. அதனால சிவசிய மகாத்மியம் வக்தும் கோபின பாரியத்தே. சிவ மகாத்மியத்தை சொல்லி முடியாது. சிவே திவ்யக்ஷரம் நாம வியாஹரிஷ்யத்யே ஜனாஹ தேஷாம் சொர்க்கஸ்ச மோக்ஷஸ்ச பவிஷ்யதி நச்ச அன்யதா. சிவான்ற அந்த ரெண்டு பதம் ஷீவா ஷயா ஷீ ஷயனே என்ன சிவான்ற ரெண்டு இந்த ஷீவான்ற ரெண்டுத்துக்கு ஷீங்கிறது வந்து நிர்குணமாக எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுக்கு அப்படியே சயானோ ஜெகத் விவர்த்தின்னு சிவ. என்ன வா அப்படிங்கறத வந்து இயக்கின் இருக்கிறதுக்கு என்ன வேத்தா. அந்த சிவான்ற அதாவது வேத்தால வாரயத்தி சிவகான்ற ரெண்டு அந்த பதத்துல ரெண்டு சொல்லு. ஒண்ணு நிர்குணத்தையும் இன்னொன்னு இயக்கலையும் காண்பிக்கிறது அப்படின்னு பின்னாடி வரப்போறது. அந்த சிவ இதி இந்த ரெண்டு அக்ஷரம் இருக்கே வியாஹரிஷ்யந்தி ஏஜனாக யாரு இந்த ரெண்டு பதமா இந்த பதம் இந்த ரெண்டு அக்ஷரம் இருக்கக்கூடிய சிவாங்கிற பதத்தை சொல்றாளோ தேஷாம் சொர்க்கஸ்ச மோக்ஷஸ்ச பவிஷ்யதி. சொர்க்கமும் கிடைக்கிறது மோட்சமும் கிடைக்கிறது, வேற எங்கேயும் அவன் போறது இல்லைன்னு சிவநாமத்தினுடைய மகிமை. ஏன்னா அந்த தாற்பயத்தோட பார்த்தோம்னா எது அதாவது கலந்த நிலை துறந்த நிலைன்னு கடந்த நிலை. ஆமா கடந்த நிலை கலந்த நிலைன்னு இங்க தமிழ்ல வந்து சொல்லப்படுறது. கடந்த நிலைங்கிறது நிர்குணம், அது ஷி அந்த சிவால இருக்கிற ஷி. அப்புறம் வா அப்படிங்கிறது கலந்த நிலை சிருஷ்டியாக இருக்கக்கூடிய சிருஷ்டியாக இயங்குற ஸ்வரூபமும் பரமேஸ்வரன், சிருஷ்டிக்கு அப்பாலாக இருக்கக்கூடிய நிர்குணஸ்வரூபம் பரமேஸ்வரன்றதை காண்பிக்கிறது சிவா இதி. அதனால பார்க்கும் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இல்லை சகுண நிர்குணத்தோட சேர்ந்தது சிவஹா.
शिवेदि व्यक्षरं नाम व्याहरिष्यन्ति ये जनाः तेषां स्वर्गश्च मोक्षश्च भविष्यति न च अन्यथा उदारो हि महादेवो देवानां पतिरीश्वरः येन सर्वं प्रदत्तं हि तस्मात् सर्व इति स्मृतः பரமேஸ்வரனுக்கு சர்வஹான்னு ஒரு பேர் சர்வேஸ்வரஹான்னு சொல்றோம் இல்லையா சர்வ ஈஸ்வரா சர்வஹா ஏவ சர்வஸ்ச அசௌ ஈஸ்வரஸ்ச சர்வமும் பிரதத்தம் எல்லாத்திற்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா என்ன கொடுத்தார் அஸ்தித்வத்தை கொடுக்கிறார் இருக்கின்ற தன்மையை கொடுக்கிறது ஈஸ்வரன் அப்போ எல்லாம்னு எதை சொல்றோமோ அது எல்லாத்திற்கும் அஸ்தித்வத்தை கொடுக்கிறது ஈஸ்வரன் பானத்துவத்தை கொடுக்கிறது ஈஸ்வரங்கிறதுனால உதாரஹாஹி மகாதேவ அவரை மேல வேற என்ன உதாரணம் எல்லாருக்கும் இருக்கின்ற தன்மையையே அவர் தானே கொடுக்கிறார் அப்போ உதாரோஹி மகாதேவஹா தேவானாம் பதி ஈஸ்வரஹா ஏற்கனவே தேவானாம் பதின்னு ஏன்றதை பார்த்தோம் அப்போ சர்வம் பிரதத்தம் தஸ்மாத் சர்வ இதி ஸ்மிருதா சர்வம்னு பேரு தேதன்யாஸ்தே மகாத்மானஹா ஏ பஜந்தி சதாசிவம் அதனால யாரு சதாசிவன் ஆகிய இந்த ஸ்வரூபத்தை பஜிக்கிறார்களோ ஸ்மரணம் பண்றார்களோ அவா மகாத்மாக்கள் தன்யர்கள் அவா பெரிய புண்ணியத்தை பண்ணவாளாலதான் இந்த சிவமந்திரத்தை சொல்ல முடியும் கேட்க முடியும்னு ஆரம்பிக்கிறார் லோமஷர் நாளைக்கு மீதியை பார்ப்போம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः ஹரி ஓம்